மணி 12 ஆச்சு. நீங்கள் இன்னும் சமையலே பண்ணாமல் இருந்தாலும் டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த டேஸ்டியான எக் மசாலாவை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. கை நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டொமேட்டோ, நல்ல பழமான டொமேட்டோவை ப்யூரி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. 2 ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் பொரிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த மீன்வைல் ஒரு 4 or 5 எக்ஸை நீங்கள் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஹார்ட் பாயில் பண்ணி ஷெல் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் தெறிக்கும், ஸோ பார்த்து பண்ணுங்கள். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர். அதாவது 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர் போடணும். இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி, 1 ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது அதி பிடிக்காமல் இருக்க கடாயில் ஊற்றி ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகி ஆயிலெல்லாம் விட்டு திக்காக ஆகி வரும். அப்போ நம்ம பாயில் பண்ண எக்கை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எக்கை ஸ்லிட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 1 மினிட் அந்த எக்கும் மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த எக் மசாலா ரெடி. இது நீங்கள் சூட சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆல் இன் ஆல் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே சூட சாதத்துக்கு நல்லா எக் மசாலா வச்சு சைடில் ஒரு ப்ரான் தொக்கை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். டேஸ்டியான எக் மசாலாவை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.